திமுகவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் தோல்வியடைந்தால், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் திமுக ஒரு 1,00,000 கோடி ரூபாய் அபராதம் கட்ட வேண்டி வரும். எதுக்கு? இந்த அமைச்சர்கள் மீது வழக்கு பாயாமல் இருப்பதற்கு 10,000 கோடி ரூபாய் அபராதம் கொடுத்தது. யாருக்கு? திமுகவுக்கு. எங்கள் மேலே எந்த கேஸும் போட்டுறாதீங்க. எந்த வழக்கம்? வேலுமணி மேலே, தங்கமணி, வீரமணி, ஹெல்த் விஜயபாஸ்கர், டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர், எடப்பாடி, யார் மேலே எந்த வழக்கு 5 ஆண்டுகால பாயவே இல்லை. 250 வழக்கை நீதிமன்றத்தில் நிலுவையில் வைத்திருக்க அறப்போது இயக்க ஜெயராம இங்கே திமுகவினுடைய விஜிலன்ஸ் துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த கோப்பையும் நகர்த்தவே விடலை. இதெல்லாம் துபாயில் நடந்த 10,000 கோடி ரூபாய் மாப்பிள்ளை வாங்கினதுக்கான கணக்கு. இப்போது அதிகாரம் அதிமுக வந்தால் 20,000 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியவர். யாருக்கு? எடப்பாடி தரப்புக்கு 20,000 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டி வரும். அதற்காக திமுக ஒரு களமுனை, அதிமுக ஒரு களமுனை, விஜய் ஒரு களமுனை.